ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி டே 16 கேலண்டர் பார்க்க போகிறோம். ஸோ ரீசனிங்கில் ஒரு முக்கியமான டாபிக், ஏற்கனவே கேலண்டர் ரிலேட்டட் சம் ஏற்கனவே நிறைய கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்னன்னு பார்க்குறோம். ஸோ ஆகஸ்ட் 15 1947 இந்தியா இண்டிபெண்டன்ஸு. ஸோ இதனுடைய கிழமை என்ன, இது என்ன டேயில் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் அந்த கான்செப்டை சும்மா மேலோட்டமாக மட்டும் சொல்லிடுறேன். ஸோ ஆடு டேஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ ஆடு டேஸை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் என்ன கிழமை அப்படிங்கிறத. ஸோ அப்போ ஆடு டேஸை பொறுத்த முடிக்கும் சாதாரண இயர்னால் என்ன, நான் லீப் இயர் 365 நாள். அதை எப்படி பிரிச்சுக்கலாம், 52 வாரமாகவும் ஒரு ஆடு டேவும் இருக்கும், மீதி ஒரு டே இருக்குமா, அப்போ அந்த ஒரு டேவை ஒரு ஆடு டேன்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி 366 நாள் லீப் இயரில் இருக்குமா, 366 நாள். இதை 52 வாரமாகவும் மித்த 2 நாள் இருக்குமா, அதை 2 ஆடு டேஸ்ன்னு வச்சுக்கிறேன். 2 ஆடு டேஸ்ன்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த 1, 2 அப்படிங்கிறதுக்கு என்ன கிழமை வரும்ங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி லீப் இயருக்கான ரூல்ஸ் இருக்குது. ஸோ லீப் இயருக்கான ரூல்ஸ் இருக்குது என்ன அப்படின்னா, டிவிசிபிள் பை 4 எக்ஸப்ட், இதுக்கு எக்ஸப்ஷன் இருக்குது. இப்போ 2020 அப்படிங்கிறது லீப் இயர், இது 4ஆல் டிவிசிபிள் ஆகும். 5 4s are 20, 0ன்னு போட்டு திருப்பி 5 4s are 20, அவ்வளோதானே. ஸோ இது டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா அது லீப் இயர். பட் என்ன எக்ஸப்ஷன் அப்படின்னா, எக்ஸப்ட் ஃபார் செஞ்சுரி. அப்போ செஞ்சுரின்னு இருக்குது. ஸோ எக்ஸப்ட் ஃபார் செஞ்சுரி அப்போ 100ன்னு வருது, 200ன்னு வருது, இந்த மாதிரி செஞ்சுரி வருஷம்லாம் வருது. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா டிவிசிபிள் பை 400. அப்போ 100 200னா லீப் இயர் கிடையாது. அப்போ முதல் லீப் இயரே எது, 400 அப்படிங்கிறது தான் லீப் இயர். ஏன்னா 400 அப்படிங்கிறது தான் இங்கே லீப் இயர். ஏன்னா டிவிசிபிள் பை 400 தானே. ஸோ அப்போ செஞ்சுரி மாதிரி வந்துருச்சுன்னா, அதாவது செஞ்சுரி இயர்ஸ்க்கு எல்லாமே டிவிசிபிள் பை 400, மற்ற வருஷங்களுக்கு எல்லாத்தையும் 4ஆல் டிவிசிபிள் பண்ணணும். ஸோ 4ஆல் டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா அது லீப் இயர். மீதி செஞ்சுரி இயர்ஸுக்கு 400ஆல் டிவிசிபிள் ஆச்சுன்னா அது லீப் இயர்ஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ அடுத்து இந்த செஞ்சுரிக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இப்போ 100 200 அப்படின்லாம் இருக்குல்ல, ஸோ அதுக்கு எத்தனை ஆடு டேஸ் வரும். ஸோ அதெல்லாம் ஏன் இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்க்குறப்ப யூஸ் ஆகும். ஸோ எதுக்கெல்லாம் அதெல்லாம் படிக்கிறோம் அப்படிங்கிறது. இப்போ ஃபஸ்ட்டு 100 வருஷம்னு இருக்குது, அந்த 100 வருஷத்தில் எத்தனை ஆடு டேஸ் இருக்கும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். 100 200 300 400 எல்லாத்துக்குமே ஞாபகம் வச்சுக்கணும். என்ன, 5 லீப், 5 3 1 0, 5 3 1 0, அவ்வளோதான். ஸோ அப்போ 100 வருஷத்தில் 5 ஆடு டேஸ் இருக்கும். 200க்கு 3, 300க்கு 1, 400க்கு 0. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுக்கு அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த லீப் இயரை வச்சு, அதாவது இந்த ஆடு டேஸை வச்சு நம்ம எப்படி கிழமையை கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த ஆடு டேஸை வச்சு எப்படி கிழமையை கண்டுபிடிக்கிறது. இப்போ நம்ம டிவிசிபிள் பை 7ன்னு போடுவோம். ஸோ ஒரு காமனாக நம்பர் ஆஃப் டேஸ், இப்போ 10 நாள் இருக்குது. இந்த 10ஆவது நாள் என்னவாக இருக்கும் அப்படின்னா டிவிசிபிள் பை 7ன்னு போட்டு மீதி ரிமைண்டர் இருக்குல்ல, அந்த ரிமைண்டரை இங்கே எழுதிக்குவோம். அந்த ரிமைண்டரை வச்சு ஆட் டேஸ் கண்டுபிடிப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, ஸோ 100 வருஷத்துக்கு எத்தனை ஆட் டேஸ், 200 வருஷத்துக்கு எத்தனை ஆட் டேஸ்னு. ஸோ அப்போ 5ன்னு நான் சொன்னேன், 100 வருஷத்துக்கு 5 ஆட் டேஸ். அப்போ அந்த 5ங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, அது ரிமைண்டரில் நான் எழுதிக்கிறேன். 0 1 2 3 4 5 6 7 முடிக்க எழுதிக்கிறேன். 0 அப்படிங்கிறது சண்டே, 1 அப்படிங்கிறது மண்டே, 2னா டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஓகே. ஸோ அப்போ 7ம் 0வும் சண்டே வருது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 7ன்னு வந்தாலும் 0ன்னு வந்தாலும் சண்டேன்னு சொல்லி வருது. ஸோ இதை இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ நான் முதல்ல சொன்னேன்ல, 100 வருஷத்துக்கு எத்தனை ஆட் டேஸ், 5 ஆட் டேஸ். அப்போ 5ங்கிறது எதை குறிக்கும், ஃப்ரைடேவை குறிக்கும். 5ங்கிறது எதை குறிக்கும், ஃப்ரைடேவை குறிக்கும். இப்போ ஒரு வருஷத்தில் ஃபஸ்ட்டே நான் பார்த்தேன் 365 நாள் 52 வாரம் ப்ளஸ் 1 ஆட் டேன்னு சொன்னேன். அப்போ 1ங்கிறது எதை குறிக்கும், மண்டேவை குறிக்குது. ஸோ இதெல்லாம் பேசிக் கான்செப்ட். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்குள்ளே போயிடலாம். ஸோ ஏன்னா ஒரு ரீகால் பண்ண மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக இதை மட்டும் சொன்னேன். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின், ஃபைண்ட் த டே ஆன் ஆகஸ்ட் 15 1947. ஆகஸ்ட் 15 1947 அன்னைக்கு என்ன கிழமை, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 1947 நான் முதல் எடுத்துக்கிறேன். 1947க்கு முன்னாடி பிடிக்கும் 1946. இந்த 1946 நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1600 வருஷம். ஏன் 1600 வருஷம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 400 வருஷத்துக்கு 0 ஆடு டேஸ்ன்னு சொன்னோமா. ஃபஸ்ட்டு 400 வருஷத்துக்கு 0 ஆடு டேஸ். அப்போ 400 × 4ன்னு போட்டாலும் 0 ஆடு டேஸ் தானே வரும். ஏன்னா 0 × 4 0ன்னு வந்துட போகுது. அப்போ 0 ஆடு டேஸ். அப்போ 1600ன்னு ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 300ன்னு பிரிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் 46 வருஷத்தை தனியாக வச்சுக்கிறேன். அப்போ
1600 வருஷத்துக்கு எனக்கு எத்தனை ஆட் டேஸ் வரும்? 0 ஆட் டேஸ். காரணம் 400க்கு 0 ஆட் டேஸ். அப்போ 400 × 4 0 ஆட் டேஸ். அடுத்த 300 வருஷத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எத்தனை ஆட் டேஸ்? ஒரே ஒரு ஆட் டேன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் 46 வருஷம். இந்த 46 வருஷத்தில் எத்தனை லீப் இயர் இருக்குது அப்படின்னு முதல்ல நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த 46 வருஷத்தில் எத்தனை லீப் இயர் இருக்குது அப்படின்னா சும்மா ஜஸ்ட்டு நான் 4ஆல் டிவைட் பண்ணாலே கண்டுபிடிக்க முடியும். 4ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா 11 லீப் இயர் இருக்குது. ஏன்னா 4ஆல் டிவைட் பண்ணேன்னா 11ன்னு வரும். மீதி இதெல்லாம் வந்து இதாயிரும். ஸோ அப்போ மீதி ரிமைண்டர்னு வரும். ஸோ அதை நம்ம கனெக்ட் பண்ண வேணாம். 46 வருஷத்தில் கண்டிப்பாக 11 லீப் இயர் இருக்குது. 11 வந்தால் 44ன்னு வரும். ஸோ அப்போ டிவைசிபிள் பண்ணுறேன். அந்த இதை கோஷன்ட்டை மட்டும் நான் இங்கே எனக்குள்ளே எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ 11 லீப் இயர் இருக்குது. அப்போ மீதி இருக்கக்கூடிய வருஷம் இந்த 46ல் 11 போச்சுன்னா மீதி 35 வருஷமும் நான் லீப் இயர். மீதி 35 வருஷமும் நான் லீப் இயர். அப்போ இங்கே 0 + 1 எடுத்துக்கிறேன். அப்போ 11 லீப் இயரில் எத்தனை ஆட் டேஸ் இருக்கும்? 11 இன்ட்டு லீப் இயருக்கு எத்தனை ஆட் டேஸ் சொல்லியிருக்கோம்? 2 ஆட் டேஸ். அப்போ 11 × 2 ப்ளஸ் 35 நான் லீப் இயர் இருக்கா? 35 ஆர்டினரி இயர் இல்லைன்னா நான் லீப் இயர் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். அப்போ இந்த 35 வருஷத்துக்கு எத்தனை ஆட் டேஸ் இருக்கும்? ஒரே ஒரு ஆட் டேஸ் இருக்கும். அப்போ இன்ட்டு 1. அப்போ 1 + 22 + 35 இதை 3ஐயும் கூட்டணும்னா 22 + 1 23. 23ஐயும் 35ஐயும் கூட்டினோம்னா 58. ஸோ 58ன்னு சொல்லி வந்திருக்கா. 58 ஆட் டேஸ் இருக்கான். 1946 முடிக்கும். 1946 முடிக்கும். 58 ஆட் டேஸ் இருக்கான். 58. இப்போ இதை நான் டிவிசிபிள் பை 7 போடுறேன். 7 போட்டேன்னா எனக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? ரிமைண்டர் 2ன்னு கிடைக்கும். ஸோ ஏன்னா 7 × 8 7 × 8 56ன்னு வருமா? அப்போ 56 இது போயிடுச்சுன்னா மீதி 2 ஆட் டேஸ் இருக்குது. அப்போ இந்த 58 நாளைக்கு 2 ஆட் டேஸ் இருக்குது. ஸோ இதை இங்கே முடிக்க நிப்பாட்டிக்கிறேன். 1946 முடிக்க எனக்கு 2 ஆட் டேஸ் கிடச்சிருச்சு. அடுத்து இப்போ நான் 1947 கதைக்கு வர்றேன். 1947 ஃபஸ்ட்டு ஜனவரி மாதம், அடுத்து பிப்ரவரி, அப்புறம் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி முடிக்கும். அப்போ ஆகஸ்ட் 15ன்னு போடுவேன். அப்போ ஜனவரிக்கு 31. இப்போ 1947 லீப் இயரா நான் லீப் இயரா? லீப் இயரா நான் லீப் இயரா? 1947 டிவிசிபிள் பை 4 கிடையாது. அப்போ அது நான் லீப் இயர் தான். அப்போ 28 நாள். மார்ச்சில் 31, ஏப்ரலில் 30, மேல 31, ஜூனில் 30, ஜூலையில் 31. அப்போ நான் இதை ஃபுல்லாக கூட்டணும். இதை ஃபுல்லாக கூட்டிகிட்டு அதை நான் 7ஆல் டிவிசிபிள் பண்ணேன்னா அதில் எனக்கு எவ்வளோ ஆட் டேஸ்ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதை ஃபுல்லாக கூட்டணும் அப்படின்னா 227ன்னு ஆன்சர் வரும். டிவிசிபிள் பை 7 அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு என்னன்னு வரும்? 7னா 3 14ன்னு போகும். அப்போ மீதி 3. ஸோ ஓகே. அப்போ எனக்கு ரிமைண்டர் என்ன வரும்னா 3ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே எனக்கு ஆகஸ்ட் 15 முடிக்கும். 1947 ஜனவரியிலேருந்து நான் ஆரம்பித்து ஆகஸ்ட் 15 முடிக்கும். எனக்கு எத்தனை ஆட் டேஸ் இருக்குது? 3 ஆட் டேஸ் இருக்குது. அப்போ 1946 முடிக்கும் ஒரு 2 ஆட் டேஸ். இப்போ ஒரு 3 ஆட் டேஸ். அப்போ மொத்தம் எனக்கு எத்தனை ஆட் டேஸ்? 5 ஆட் டேஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இப்போ இந்த 5 ஆட் டேஸ் அப்படின்னா 5 அப்படின்னா என்ன இது? வெள்ளிக்கிழமை, ஃப்ரைடே அப்படிங்கிறத நமக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ ஃப்ரைடே அப்படிங்கிறத அதுக்கான ஆன்சர். ஸோ கொஷின் என்னவோ ஒரு வரி கூட இல்லை, மொத்தமே இவ்வளோ தான் கொஷின். ஆனால் நம்ம போடுறது நிறையா இருக்குது. ஸோ ஃபாஸ்ட்டாக போட கற்றுக்கணும். ஸோ எப்படி போடணும்னா 1946 முடிக்கும் ஃபஸ்ட்டு என்னென்னு கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 15 1947க்கு என்னென்னு கண்டுபிடிச்சிக்கணும். அதை ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு அது என்ன கிழமையோ அந்த இதை வச்சு நம்ம போட்டுறணும். அவ்வளோதான். செகண்ட் கொஷின். இஃப் January 12, 2012 வாஸ் Thursday, அதாவது ஜனவரி 12, 2012 வந்து வியாழக்கிழமையா, then what day of the week was January 12, 2024? ஜனவரி 12ஆம் தேதி 2012 என்ன கிழமையா? தேர்ஸ்டேவா. இப்போ ஜனவரி 12, 2024 என்ன கிழமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். 2012 ஜனவரி 12 தேர்ஸ்டே. அப்போ 2024 ஜனவரி 12 என்ன கிழமை? சிம்பிள். இப்போ 2012க்கும் 2024க்கும் ஃபஸ்ட்டு எத்தனை லீப் இயர், எத்தனை நான் லீப் இயர், இதை முதல் கண்டுபிடிக்கணும். 2012க்கு அப்புறம் லீப் இயர் 2016ன்னு வரும், அப்புறம் 2020ன்னு வரும், அதுக்கப்புறம் என்னென்னு வரும்? 2024ன்னு தான் எனக்கு வரப்போகுது. ஸோ அப்போ எனக்கு எத்தனை லீப் இயர் இருக்குது? 2 லீப் இயர் இருக்கா?
2 லீப் இயர் இருக்குது. இப்போ 2012 ஒரு லீப் இயர், 2016 ஒரு லீப் இயர், 2020 ஒரு லீப் இயர், அதுக்கப்புறம் 2024 வந்துடும். ஸோ இப்போ நான் எத்தனை லீப் இயரை உள்ள அந்த இப்போ ஏன் அந்த லீப் இயரை முதல்ல நான் கணக்கெடுக்கிறேன் அப்படின்னா, ஜனவரி 2012 இருக்குது, அப்புறம் 2013 வரும். ஸோ ஜனவரி 12 2012 வந்து தேர்ஸ்டே அப்படின்னா ஜனவரி 12 2013 என்ன கிழமை நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதே மாதிரி நான் கண்டுபிடிச்சிட்டே போனேன்னா 24 என்ன கிழமைன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ இது வந்து 2012 ஒரு லீப் இயரா, அப்போ இங்கே வந்து எனக்கு எத்தனை ஆட் டேஸ் வரும்? 2 ஆட் டேஸ் வருமா? இங்கே வந்து எனக்கு 2 ஆட் டேஸ் வரும். ஏன்னா இதுக்கப்புறம் ஜனவரி 12க்கு அப்புறம் தானே பிப்ரவரி மாதம் வருது. அப்போ பிப்ரவரியில் 29ஆம் தேதி முடிக்க இருக்கும். அப்போ அதனால தான் இங்கே 2 ஆட் டேஸ் வருது. ஸோ அதுதான் காரணம். அப்போ இங்கே பிப்ரவரி மாதம் இங்கே இன்க்ளூட் ஆகுது. அப்போ இது தேர்ஸ்டேவாக இருந்துச்சுன்னா இது சாட்டர்டேவாக இருக்கும். 2013 ஜனவரி 12 சாட்டர்டே. ஆனால் 2014 எனக்கு என்னவாக இருக்கும்னா சாட்டர்டேக்கு அப்புறம் சண்டேன்னு வந்துடும். இங்கே ஒன்று வந்து வியாழனுக்கு அப்புறம் வெள்ளி ஸ்கிப் ஆகி இங்கே சாட்டர்டேன்னு வருது. ஆனால் இங்கே அடுத்த கிழமையே வந்துடும். ஸோ அதுதான் ரீசன். ஸோ அப்போ எத்தனை ஆட் டேஸ்? காரணம் என்னன்னா 2013 நான் லீப் இயருக்கு ஒரே ஒரு ஆட் டேஸ் தானே. ஸோ அதுதான் ரீசனு. அப்போ நான் ஃபஸ்ட்டு இங்கே நான் என்ன செய்கிறேன், எத்தனை லீப் இயர் இருக்குது? 2012க்கும் 2024க்கும் நடுவில் 2 லீப் இயர் இருக்குது. அப்போ நான் முதல்ல எத்தனை லீப் இயருக்கு நான் இங்கே ஃபஸ்ட்டு கணக்கு பண்ணணும்னா 2012 இன்க்ளூட் பண்ணணும், 2016 சேர்த்துக்கணும், 2020 சேர்க்கணும், 2024 நான் சேர்க்க தேவையில்லை. காரணம் என்னன்னா இங்கே ஜனவரி 12 2012 நம்ம கணக்கு பண்ணுறப்ப இதற்கப்புறம் கணக்கு பண்ணுறப்ப இங்கே வந்து பிப்ரவரி மாதம் 29 2012 சேரப்போகுது. நம்ம என்ன சொல்யூஷன் பார்க்க போகிறோமோ அதில் வந்து இந்த டேட் சேரப்போகுது. ஆனால் 2024 ஜனவரி 12 முடிக்கும் தான் நமக்கு தேவை. அப்போ 2024 பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி நம்ம கணக்கில் சேராது. புரியுதுன்னு நினைக்கிறேன். 2012 இருக்கிற பிப்ரவரி 29 நம்ம கணக்கில் சேரும். ஏன்னா அந்த இடைப்பட்ட நாள், இந்த கேப் ஜனவரி 12 2012 ஜனவரி 12 2014 நம்ம கணக்கு பண்ணுறப்ப இதுக்கு அப்புறம் தான் பிப்ரவரி வருது. பிப்ரவரி 29 இதுக்கப்புறம் வருது. அதனால் இதை நான் சேர்க்குறேன். இங்கே வந்து இதுக்கு அப்புறம் நம்ம கணக்குக்கு அப்புறம் தானே பிப்ரவரி வருது. நம்ம கணக்கு பண்ணுறது ஜனவரி 12 முடிக்கும் தான். அதனால் 2024 விட்டுறேன். அப்போ மொத்தம் எனக்கு எத்தனை லீப் இயர் வருதுன்னா மொத்தம் 3 லீப் இயர் வருது. மொத்தம் எனக்கு எத்தனை லீப் இயர் வருதுன்னா மொத்தம் எனக்கு 3 லீப் இயர் வருது. அப்போ 2024 2012 அந்த கழிச்சேம் அப்படின்னா எனக்கு மொத்தம் இருக்கிறது 12 வருஷம். அதில் 3 லீப் இயர்னா மீதி இருக்கக்கூடிய 9 நான் லீப் இயரா? மீதி இருக்கக்கூடிய 9 நான் லீப் இயர். ஸோ அவ்வளோதான், நம்ம ஆன்சர் ரீச் பண்ணியாச்சு. அப்போ 3 லீப் இயருக்கு 2 ஹாலிடேஸ், 9 நான் லீப் இயருக்கு ஒரே ஒரு ஹாலிடேஸ். அப்போ 3 2s are 6 + 9. அப்போ இதை ரெண்டையும் கூட்டினேன்னா 15ன்னு வரும். எப்பயும் போல் 7ஆல் டிவைட் பண்ணேன்னா ரிமைண்டர் எனக்கு 1, ரிமைண்டர் 1ன்னு கிடைக்கும். ஏன்னா 7 2 14, இப்போ ரிமைண்டர் 1. அப்போ 1 அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுறது, அதை நம்ம ஆன்சராக சூஸ் பண்ணக்கூடாது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஜனவரி 12 தேர்ஸ்டேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ தேர்ஸ்டே + 1ங்கிறது தான் எனக்குரிய ஆன்சர். புரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக போனதில் வந்து எனக்கு என்ன ரிமைண்டர் கிடச்சிச்சோ அந்த ரிமைண்டரை அப்படியே சூஸ் பண்ணேன். இங்கே என்ன செஞ்சோம் அப்படி நம்ம செய்யலை. ஜனவரி 12 2012 தான் நான் கணக்கு பண்ணி வந்தேன். ஸோ அப்போ ரிமைண்டர் 1ன்னு வருது. அப்போ தேர்ஸ்டே + 1 ஃப்ரைடே அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். அடுத்த கொஷின், which of the following years will have the exact same calendar as the year 2007? ஸோ 2007 கேலண்டர் மாதிரியே எந்த வருஷத்தினுடைய கேலண்டர் இருக்கும்? ஸோ ரொம்ப சிம்பிளான கேள்வி. 2007 கேலண்டரை பார்க்குறோம். அப்போ 2007 ஜனவரி 1 ஒரு கிழமையில் ஆரம்பிக்கும்ல, அதே மாதிரி அந்த வருஷம் ஃபுல்லாக முடிகிறப்ப டிசம்பர் மாதம் கடைசி தேதி ஒரு கிழமையில் முடியுமா? அதே மாதிரி எந்த வருஷத்தினுடைய கேலண்டர், இங்கே 4 ஆப்ஷன் இருக்குது, எந்த வருஷத்தினுடைய கேலண்டரு அதே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கான கேள்வி. ஸோ இதற்கான ஆன்சர் எனக்கு தெரியும், 2018 அப்படிங்கிறது இதற்கான ஆன்சர். ஸோ இதுக்கு நான் எப்படி இந்த சம்மை அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன விஷயம் பார்ப்போம், அதுலேருந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் இந்த கொஷினுக்கு பார்த்தோன்னே எப்படி ஆன்சர் பண்ணேன் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்போ 2007 நம்ம கணக்கு பண்ண போகிறோம். 2007 அப்படின்னா இது ஒரு நான் லீப் இயர். அப்போ எத்தனை ஹாலிடேஸ் இருக்கும்? ஒரே ஒரு ஹாலிடேஸ் இருக்கும். அப்புறம் 2008 லீப் இயர், அப்போ 2 ஹாலிடேஸ் இருக்கும். அடுத்து 2009 நான் லீப் இயர், ஒரே ஒரு ஹாலிடேஸ் இருக்கும். அப்போ 2010 நான் லீப் இயர், அதுக்கும் ஒரே ஒரு ஹாலிடேஸ். நான் இப்போ இங்கே டோட்டல் போட்டுக்கிட்டே வந்துடுறேன். இங்கே இருக்கிறப்போ 1, இப்போ இங்கே 1 + 2 3ன்னு வரும், 3 + 1 4ன்னு வரும், 4 + 1 5ன்னு வரும். ஸோ அதற்கப்புறம் 2011 நான் லீப் இயர், அதுக்கும் ஒரு ஹாலிடேஸ். அப்போ 5 + 1 6,
ஸோ என்ன அப்படின்னா 7 வந்துருச்சு அப்படின்னா 7ங்கிற டோட்டல் வந்துருச்சு அப்படின்னா அது நம்ம 7ஆல் டிவைட் பண்ணிடுவோம். ஸோ அப்போ வந்து ரிமைண்டர் வராதா? ரிமைண்டர்னு ஒன்று வராது. ஸோ அந்த வருஷமும் இந்த 2007 கேலண்டரும் சேமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் 7ன்னு வர்றதுக்கு பார்க்குறேன். அப்போ 2012 ஒரு லீப் இயர், அதற்கு 2 ஆட் டேஸ், அப்போ 8ன்னு வந்துருச்சு. ஸோ 7ங்கிற நம்பர் இங்கே வரலையா? 8ன்னு வந்துருச்சா? ஸோ அப்போ இங்கே அடுத்து நான் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ 2013 பார்க்குறேன். 2013 நான் லீப் இயர், 1 ஆட் டேஸ், அப்போ 8 + 1 9ன்னு வரும். 2014 அதுவும் நான் லீப் இயர். ஸோ அதுக்கப்போ 1 ஆட் டேஸ், 9 + 1 10ன்னு வரும். 2015 அதுவும் நான் லீப் இயர், அதுக்கும் 1ன்னு கூட்டினா 11ன்னு வரும். அடுத்து 2016 சஞ்சனங்களோட எழுதிக்கிறேன். 2016 ஒரு லீப் இயர். ஸோ 2 ஆட் டேஸ், அப்போ 2 + 11 13ன்னு வரும். 2 + 11 13ன்னு வரும். ஸோ இப்போ 7ன்னு நான் கடந்துட்டேன். 7 எனக்கு வரலை. அப்போ 7க்கு அப்புறம் என்ன வரணும்? 14ங்கிற டோட்டல் வரணும். ஏன்னா 14 டிவைடட் பை 2னாலும் ரிமைண்டர் வராது. ஸோ கரெக்டாக கேன்சல் ஆகி 2ஆல் கேன்சல் பண்ணிக்கலாம். 2 × 7 14. அப்போ ரிமைண்டர் அதுக்கும் வராது. ஸோ அப்போ அந்த வருஷம் சேமாக இருக்கும். இப்போ 2017ன்னு போடுறேன். 2017 ஒரு நான் லீப் இயர் தான், 1ன்னு வரும். 1 ஆட் டேஸ், அப்போ 13 + 1 14ன்னு வருமா? 13 + 1 14ன்னு வரும். அப்போ 2017 நமக்கான ஆன்சர் கிடையாது. அதுதான் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. 2017 நமக்கான ஆப்ஷன் கிடையாது. இந்த வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் 2018 வரும்ல, அந்த வருஷத்தினுடைய கேலண்டரும் 2007 கேலண்டரும் சேமாக இருக்கும். அப்போ நமக்கான ஆன்சர் என்னது அப்படின்னா 2018 ஆப்ஷன் பி 2018 அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஸோ இப்போ நான் அதை பார்த்தோன்னே எப்படி சொல்கிறேன் அப்படின்னா 4ஆக பிரிச்சுக்கலாம். ஸோ லீப் இயர் +1, லீப் இயர் +2, லீப் இயர் +3. அப்போ ஒரு லீப் இயர்னு எடுத்துக்கவா? ஒரு லீப் இயர் 2004ன்னு எடுத்துக்கிறேன். 2004 லீப் இயரா? எஸ், 2004 அப்படிங்கிறது லீப் இயர் தான். அப்போ 2005, 2006, 2007. ஸோ இப்படி 4 வருஷத்தை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இது இப்போ நம்ம போன சமம் போட்டோம்ல, அதே மாதிரி இந்த 4 இதுக்கும் நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். அதுக்கு ஒரு ஆன்சர் வருமா? அதுக்கு ஒரு ஆன்சர் வரும். ஸோ இப்போ இதே மாதிரி 2004ன்னு ஒரு லீப் இயர் எடுத்துக்கிட்டேன். அடுத்து 2012ன்னு ஒரு லீப் இயர் எடுத்துக்கிறேன். 2012, 2013, 2014, 2015. ஸோ இதுக்கும் எனக்கு ஒரு ஆன்சர் வருமா? இதுக்கும் எனக்கு ஒரு ஆன்சர் வருமா? ஸோ இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஆன்சரையும் இந்த 2004 இந்த ஒரு ஆன்சர் வரும்ல. ஸோ இது -2004 அதை போட்டு நான் இங்கனக்குள்ளே நான் எழுதிக்கிறேன். ஸோ இங்கே ஒரு அதுக்கு என்ன எழுதிக்கிறேன் அதை எழுதிக்கிறேன். அதே மாதிரி இங்கே ஒரு ஆன்சர் வருமா? இது -2012 அதையும் நான் எழுதிக்கிறேன் அப்படின்னு அதை ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணி எனக்கு ஒரு ஆன்சர் வருமா? அந்த 2 டிஃப்ரென்ஸுமே சேமாக வரும். அதே மாதிரி இப்போ இந்த ஆன்சருக்கும் -2005 போட்டால் ஒரு ஆன்சர் வரும். அதேமாதிரி இங்கே கிடைக்கிற ஆன்சர் -2013 போட்டால் ஒரு ஆன்சர் வரும். ஸோ இந்த 2 ஆன்சர் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக வரும். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த ஆன்சருக்கும் 2006க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். அதேமாதிரி இந்த ஆன்சருக்கும் 2014க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். ஸோ இந்த ஆன்சரும் சேமாக இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கும். ஸோ அதாவது எத்தனை வருஷம் கழித்து ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் சொல்கிறேன் 2007 அப்படிங்கிறது லீப் இயர் +3 இது வந்து 11 இயர்ஸுக்கு அப்புறம் ரிப்பீட் ஆகும். இது வந்து எத்தனை வருஷம் கழிச்சு ரிப்பீட் ஆகும்? 11 இயர்ஸ். அப்போ 2007 + 11 2018. 2007 + 11 2018. ஸோ அதனால தான் நான் பார்த்தோன்னே என்னன்னு சொன்னேன், 2018 தான் நமக்கான ஆன்சர்னு சொன்னேன். ஸோ இப்படி தான் நம்ம சொல்லணும். இஃப் டுடே இஸ் ஃப்ரைடே வாட் டே ஆஃப் த வீக் வில் பி 67 days from now. ஸோ இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமையாம். அப்போ 67 நாள் கழிச்சு என்ன கிழமைன்னு கேட்குறாங்க. இப்போ 67 டிவைடட் பை 7ன்னு போடுவேன். எனக்கு ரிமைண்டர் என்னன்னு வரும்? ரிமைண்டரு 4ன்னு வருமா? எஸ், கரெக்ட். ஏன்னா ரிமைண்டர் வந்து 4ன்னு வரும். 63 9 × 7 63ன்னு வரும். அப்போ எனக்கு ரிமைண்டர் வந்து 4ன்னு வரும். அப்போ இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. அப்போ ஃப்ரைடேவோட 4 கூட்டிக்கணும். ரொம்ப சிம்பிள். ஃப்ரைடேக்கு அப்புறம் 4 கூட்டிக்கணும். அப்போ ஃப்ரைடேங்கிறது 5ன்னு வரும். ரிமைண்டர் வந்து 5ன்னு வரும். அப்போ ஃப்ரைடே +4 9ன்னு வரும். அது திருப்பி 7ஆல் டிவைட் பண்ணினா 2ன்னு வரும். அப்போ 2க்குரிய வேல்யூ செவ்வாய்க்கிழமை. ஸோ டியூஸ்டே அப்படிங்கிறத எனக்கான ஆன்சர். இல்லைனா நீங்கள் ஃப்ரைடேவோட 4 கூட்டியே பார்க்கலாம். ஃப்ரைடேக்கு அப்புறம் என்னது? சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே. 4 நாள் கூட்டணுன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துடும்? டியூஸ்டே வந்துடும்.
பட் அப்படி போடக்கூடாது. பட் இது வந்து ஸ்டாண்டர்டாக நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். ஏன்னா இங்கே நமக்கு 4ன்னு வந்துருச்சு, ஈஸியாக போட்டுடுறோம், கூட்டி போட்டுடுறோம். பட் இதே இது ஒரு 7ன்னு வருது இல்லை 6ன்னு வருதுன்னா நம்ம இப்படி போட முடியாது. ஸோ அதனால் நான் எப்பயும் போல் ஃப்ரைடேக்கு என்னென்னா 5ன்னு எடுத்துக்கிறேன். அப்புறம் 4 9 நம்ம எப்பயும் போல் 7ஆல் டிவைட் பண்ணுவோம். ரிமைண்டர் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ஆன்சருக்கு போயிடலாம். ஸோ அடுத்த கொஷின், இஃப் 1st January in 1999 வாஸ் ஃப்ரைடே. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 1999 ஃப்ரைடேவான். அப்போ என்ன கேட்குறாங்க, மார்ச் 12 1999 என்ன கிழமை, அவ்வளோதான் கேள்வி. இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜனவரி மாதம் ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துக்கிறேன், ஜனவரி மாதம் எடுத்துக்கிறேன். 1ஆம் தேதி ஃப்ரைடேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1ஆம் தேதி ஃப்ரைடே அப்படின்னா மீதி ஒரு 30 நாள் இருக்கா. பிப்ரவரி மாதம் இது ஒரு நான் லீப் இயர் தான், அப்போ 28 நாள் இருக்க போகுது. மார்ச் 12ஆம் தேதி இந்த எண்டு டேட்டை நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அப்போ 30 + 28 + 12ன்னு வருது. என்ன வரும், 70ன்னு வரும். டிவிசிபிள் பை 7ஆ. அப்போ ரிமைண்டர் என்னென்னு வரும், 0ன்னு வரும். அப்போ 0ன்னு ரிமைண்டர் வந்துச்சுன்னா அது சண்டேவாக தானே இருக்கும். 0ன்னு ரிமைண்டர் வருது அப்படின்னு போட்டுறக்கூடாது, தப்பு. ஏன் அப்படின்னா இந்த 0ங்கிறத ஃப்ரைடேவோட ஆட் பண்ணணும். ஸோ நானே போன சம்முக்கு திருப்பி சொன்னேன், பட் இங்கே எனக்கே மறக்குது பாருங்களேன். அப்போ ஃப்ரைடேவோட +0 ஆட் பண்ணணும். ஸோ இப்படி வந்துருச்சு அப்படின்னாலே எழுதி கூட வச்சுக்கோங்க, ஃப்ரைடே +0 அப்படிங்கிறத நமக்கான ஆன்சர்னு போட்டு ஒரு கட்டம் போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஞாபகமாக இருக்கும். ஆப்ஷனுக்கு பக்கத்தில் இந்த கட்டத்தை போட்டிருக்கேன். அப்போ ஃப்ரைடே +0 அப்படின்னா என்னென்னு வரும், ஃப்ரைடேன்னு வரும் எனக்கு ஆன்சர். ஸோ அப்போ வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே, ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது ஆன்சர். நான் என்ன யோசிச்சேன், ஃபஸ்ட்டு 0ன்னு பார்த்த உடனே சண்டேன்னு சொல்லிட்டேன். அப்போ ஆப்ஷன் சியை டிக் பண்ணிட்டு போயிடுவோம், அது தப்பு. ஃப்ரைடேவோட 0 ஆட் பண்ணணும், ஃப்ரைடேவோட 0 ஆட் பண்ணணும். அடுத்த கொஷின், வாட் வாஸ் த டே ஆஃப் த வீக் ஆன் March 2, 2048. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ஆகஸ்ட் 15, 1947 என்ன கிழமைன்னு கேட்டாங்களே, அதே மாதிரி தான். இப்போ 2048 மார்ச் மாதம் 2ஆம் தேதி என்ன கிழமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி பிரிச்சுக்கலாம், 2047க்கு நான் ஃபஸ்ட்டு கணக்கு பண்ணணுமா. அப்போ 2000 + 47 பிரிச்சுக்கிறேன். 2000 + 47, 2000க்கு 0 ஆட் டேஸ். இந்த 47 நான் என்ன செய்ய போகிறேன், 47 மட்டும் தனியாக எழுதுறேன். இதில் எத்தனை லீப் இயர் எத்தனை நான் லீப் இயர் நான் கண்டுபிடிக்கணும். 11 லீப் இயர் இருக்கும். அப்போ +11 × 2, அப்போ மீதி இருக்கக்கூடிய 11 போயிடுச்சுன்னா 36க்கும் நான் லீப் இயரா, 36க்கு நான் லீப் இயர். அப்போ 11 × 2 22ன்னு வரும். 36 × 2ன்னு நான் போடணும். 36 × 1, ஏன்னா 36 நான் லீப் இயர் தானே. 36 நான் லீப் இயருக்கு ஒரு ஆட் டேஸ். இப்போ 36 × 1 36ன்னு வரும். அப்போ ஆன்சர் 58ன்னு வருது. டிவிசிபிள் பை 7 நான் பண்ணேன் அப்படின்னா 56ல் மீதி 2 ஆட் டேஸ்ன்னு கிடைக்கும் எனக்கு. மீதி 2 ஆட் டேஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ 2047 2047 முடிக்கும் எனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா 2 ஆட் டேஸ்ன்னு சொல்லி கிடச்சிச்சு. 2047 முடிக்கும் எனக்கு 2 ஆட் டேஸ்ன்னு சொல்லி கிடச்சிச்சு. இப்போ 2048க்கு நான் கணக்கு பண்ணேன். 2048க்கு கணக்கு பண்ணுவோம். 2047 முடிக்கு 2 ஆட் டேஸ். இப்போ 2048 மார்ச் மாதம் 2ஆம் தேதி. அப்போ 2048 ஜனவரி 31 நாள். அடுத்து பிப்ரவரி 2048 அப்படிங்கிறது லீப் இயர் தானே. அப்போ 29 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் மார்ச் 2. ஸோ எண்டு டேட்டை இன்க்ளூட் பண்ணிக்கணும். அப்போ 2ன்னு ஆட் பண்ணுவேன். இப்போ இங்கே போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 31 + 29 40 62ன்னு கிடைக்கும். அப்போ 62 ÷ 7 அப்படின்னு போட்டேன்னா 56. அப்போ மீதி 6 ஆட் டேஸ்ன்னு கிடைக்குமா. இங்கே ஒரு 2 ஆட் டேஸ், இங்கே ஒரு 6 ஆட் டேஸ். அப்போ 6 + 2 8 ஆட் டேஸ். டிவிசிபிள் பை 7 போட்டேன்னா ரிமைண்டர் எனக்கு 1. இப்போ 1னுடைய வேல்யூ திங்கக்கிழமை மண்டே அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி திங்கக்கிழமை மண்டே அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.